ஆண்டவரும் அருமை ரட்சகரும் சீக்கிரம் வரப்போகும் இயேசுவின் நாமத்தினால இந்த ஜீசஸ் வித் அஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்திலும் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்றதுல, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இப்போ நல்ல மெய்ப்பன் என்பவர்கள் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. இப்போ அதற்கு மேலே அந்த 11 வருஷம் முற்பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, நானே நல்ல மெய்ப்பன் அப்படி சொல்கிறாரு. இப்போ ஏசப்பா நல்ல மெய்ப்பனாக இருக்கிறதுனால தான் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். இங்கே ஆடுகள்ன்றது நம்ம தான், விசுவாசிகள். இப்போ நம்ம எல்லாருமே வேறு வேறு மந்தைகளில் ஆடுகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு சபையில் அங்கத்தினராக இருக்கோம், நம்மளாம் ஆடுகளாக இருக்கிறோம் வேறு வேறு மந்தைகளில், சபைகளில். ஆனால் நம்ம ஒரே மந்தையாகவும் ஒரு நேரம் வருது, அந்த நேரம் வருது, அந்த நேரத்தில் நம்மளை ஒரே மந்தையாகவும் ஒரே மெய்ப்பனுக்கீழாக நம்ம சந்தோஷமாக ஒரே மெய்ப்பனுக்கீழாக களி கூறுவோம். அது எப்போ அப்படின்னா, ஆண்டவர் வருகை பிற்பாடு. அது சீக்கிரமாக நடக்க போகிறது. நம்ம ஒரே மந்தைகளாக ஒரே ஆட்டு மந்தையின் கூட்டமாக நம்ம ஆவோம். இப்போ இயேசு கிறிஸ்து மெய்யான மெய்ப்பன் நமக்கு நித்தியமான மேய்ச்சலை தருவார். அதான் சங்கீதம் 23 சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்கள் அப்படின்னா வசனத்தில் மேய்வது, வசன காரியங்களை அதை தியானிப்பது, அதை அசை போடுவது, இதெல்லாம் வசனத்துக்குரிய காரியங்கள். அமர்ந்த தண்ணீரண்டை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் நம்மளை பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டு கொண்டு போய் அவர் மூலமாக நம்மளை பரிசுத்தப்பட வைத்து நம்மளை இன்னும் பரிசுத்தமாக்கி நம்ம அதுக்கு தயாராகி ஆண்டவர் நம்ம வருகையில் சேர்த்து கொள்ளுவார். இது நம்மளோட முக்கியமான ஒரு குறிக்கோள். இது கடைசி காலமாக இருக்கிறது. நம்மளாம் ஒரே மந்தியாக போகிறோம். நம்ம கண்டிப்பாக அங்கே சந்திப்போம். அந்த விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரமபிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்மிடத்தில் வருகிற ஆண்டவரே, மெய்யான மெய்ப்பன் எங்களுக்காக கொடுத்தீங்க. அவர் தன்னுடைய மந்தைகளுக்காக தன் உயிரையே கொடுத்தார். ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் உங்களோட உயிரை எங்களுக்காக கொடுத்தீங்க. தேவனே, எங்கள் உயிரை கொடுத்தது மாத்திரமில்ல, நித்திய வாழ்வை எங்களுக்கு இன்னும் வைத்திருக்கீங்க. தேவனே, எங்கள் மீது கொண்ட அன்பினால் நித்திய மகிமை எங்களை அழைத்து கொண்டு போகிறீங்க. ஆண்டவரே, அதுக்காக நன்றி. அதுக்கு நாங்கள் தயார்பட அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களுக்கு கொண்டு போய் விடுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் பக்கங்களை கொண்டு போய் சேர்த்து அவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி வருகையில் நாங்கள் பங்கடைவதற்கும் உம்மோடு சேர்ந்து இறுதி வரைக்கும் வாழ்வதற்கு கிருபை தந்து நடத்துங்க. தேவ கிருபை எங்கள் தாய் நடத்தட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.